வணக்கம் யூடியூப் நண்பர்களே. 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படவும். இன்று விரயங்கள் மேலோங்கும் நாள். எனவே வீண் அலைச்சல், வீண் செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று லாபங்கள் அதிகரிக்கும் நாள். எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் காரிய வெற்றி பெற்று பணவரவு உண்டு. மிதுனராசி அன்பர்களே, இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் காரியங்களில் அனைத்தும் சகல வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து முயற்சிகளில் வெற்றி உண்டு. தனவரவு தாராளமாக வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பணவரவில் தாமதங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று பகைவர்களை வெல்வீர்கள். எடுக்கும் அனைத்து முயற்சிகள் இன்று வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலைச்சலுக்கேற்ற வரவுகள் என்று வந்து சேரும். அதற்கேற்ற செலவுகளும் இன்று உண்டு. மகராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளிலும் கவனம் தேவைப்படும் நாள் இன்று. தனவரவு உண்டு. அதற்கேற்ப செலவுகளும் இன்று காத்திருக்கின்றன. கும்பராசி அன்பர்களே, இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. தனவரவு உண்டு. ஆனால் பேசும் பேச்சுக்களில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள். மீனராசி அன்பர்களே, இன்று மன சங்கடமான நாளாக இன்று இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் இதை செய்வதா அதை செய்வதா என்ற குழப்பம் இருக்கும். வீண் பிடிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிகளை தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.